பிட்டு பஹாலே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓடி சீக்கிரம் ஷட்டரை இழுத்து மூடு. லட்டு சிங் சார், வேதாஸ் பேங்க்ல பாம் வெடிக்க போகுது, சீக்கிரம் வாங்க. யூ டோன்ட் வரி, நான் உடனே அங்க வரேன். சிவா, வேதாஸ் பேங்க்ல பாம் இருக்கு, நீ அந்த பக்கம் எதுவும் வந்துடாத, அது உனக்கு தான் ஆபத்து. சார் அந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்றீங்களா இல்ல கண்டிப்பா வான்னு சொல்றீங்களா? கான்ஸ்டபிளே, ரெண்டும் ஒண்ணுதான். சிவாவை அடிக்கடி அங்க வான்னு கூப்பிட எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன். வாங்க லட்டு சிங் சார், வாங்க வாங்க. எங்கயா இருக்கு பாமே? பாம் பேங்க்குக்கு உள்ள இருக்கு. ஏ பாம் எங்க இருக்க? ஒன்னாதான் கேக்குறேன், நீ எங்க இருக்க? மரியாதையா சொல்லிடு. பாம் சார், இப்படியே கேட்டா பாம் கைக்கு வராது சார், நம்ம தான் உள்ள போய் தேடி எடுக்கணும். சரி, உடனே நாம தேடலாம். லட்டு சிங் சார், அங்க பாருங்க, பாம்ல இருந்து இப்ப கூட புகை வருது, ஆனா இப்ப புகை கம்மியாயிடுச்சு. நீங்க என்ன ஒரு ஸ்மோக் பாமா பார்த்து பயந்து போயிட்டீங்க? நான் இந்த பாமா எப்படி டிஃப்யூஸ் பண்றேங்கிறத பாருங்க. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாராவது பாம்பு வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவன் கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க இங்க பாம்பு வைக்காத, ஏன்னா இங்க. லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? பாம டிஃப்யூஸ் பண்ணிட்டேன், ஆனா நான் தான் ஃபியூஸ் போயிட்டேன். உள்ள நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல, எல்லாரும் உள்ள வாங்க. லட்டு சிங் சார், எழுந்துருங்க, நீங்க சேஃபா இருக்கீங்க, பாம்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. நாம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். லட்டு சிங் சார் நம்மள பாம்ல இருந்து காப்பாத்திட்டாரு. லட்டு சிங் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க திருடனை புடிச்சிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன் சிவா. யாரோ இங்க பாம போட்டிருக்காங்க, அது பாத்தீங்கன்னா தப்பான டைம்ல வெடிச்சிடுச்சு, ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, லாக்கர் திறந்திருக்கு, எல்லாத்தையும் திருடிட்டாங்க, ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் திருடிட்டாங்க. ஓகே, யாரும் பேங்கை விட்டு வெளியில போக கூடாது. கான்ஸ்டபிளே, இங்க இருக்கிற எல்லாரையும் நல்லா செக் பண்ணு. போ. செக்யூரிட்டி, உடனே செட்டரை டவுன் பண்ணு. லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் உள்ள வரும்போது ஒரு ஆள் பச்சை கலர்ல பேக் மாட்டிக்கிட்டு ரொம்ப கூலா வெளியே போயிட்டு இருந்தாரு. பாம பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை அவன் ஏன் திருடனா இருக்க கூடாது? என்னது, அவன் கையில பெரிய பேக் இருந்ததா? சிவா, அவன் தான் திருடனாகி இருப்பான். நீ போய் அவனை எப்படி, நான் இங்க இருக்கிற எல்லாரோட பேங்கையும் செக் பண்ணி பாக்குறேன். போ. ஓகே லட்டு சிங் சார். அதோ பச்சை கலர் பேக்கோட ஒருத்த போயிட்டு இருக்கா, அவன் தான் திருடனா இருக்கணும்.
என்ன ஆச்சு சின்ன பையா? எதுக்காக இப்போ என் வழிக்கு முன்னாடி நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா உங்க கையை தூக்கிட்டு நில்லுங்க. கொஞ்ச நேரத்துல லட்டு சிங் சார் இந்த இடத்துக்கு வந்துருவாரு. நீ என்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? வா வா. மை நேம் இஸ் கிளவர் தீஃப். வெரி வெரி கிளவர். நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. நவ் நெவர் எவர். அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. இன்னும் எவ்வளவுதான் என்ன அடிப்ப? நான் ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து இவ்வளவு அடி வாங்க விரும்பல. சாரி சாரி, நான் சரண்டர் ஆயிடுறேன். இவன் என் கண்ணுல என்ன ஸ்ப்ரே பண்ணிட்டு போறான்? கண்ணு எப்படி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அடடா, இவன் திரும்பவும் வரானா? எங்க போயிருப்பான்? ஹலோ சின்ன பையா, மை நேம் இஸ் கிளவர் தீஃப். வெரி வெரி கிளவர். நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. நவ் நெவர் எவர். சாரி சிவா, நாங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஐம் ஓகே. ஆனா அந்த திருடன் தப்பிச்சிட்டான். அந்த சின்ன பையன் என் முகத்தை இந்த அளவுக்கு ஆக்கிட்டானே. பெரிய கிளவர் தீஃப்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க. நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. நவ் நெவர் எவர். ஆனா ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. அந்த சின்ன பையன்கிட்ட நான் ஒரு தடவை தோத்தது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டான். நான் பார்த்தேன். அந்த சைக்கிளை வச்சுதான் அவன் ரொம்ப ஆடுறான். இதுக்கப்புறம் அவனோட சைக்கிளே அவனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்க போகுது. யாரோ என் வீட்டுக்கு திருட வந்திருக்காங்க. ஆனா டாகி தொலைச்சதும் அவன் இங்க இருந்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சிவா, வேதாஸ் ஜன் கல்யாண் பேங்க்ல திருடு நடந்திருக்கு. நேத்து வந்த திருடன் தான் வந்திருக்கான். சீக்கிரம் அவனும் போய் புடி. நீங்க யாரு பேசுறது? யார் சிவா? தெரியல. ஆனா வேதாஸ் ஜன கல்யாண் பேங்க்ல திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சுட்டான்.
வா வா சின்ன பையா, இன்னைக்கு என்ன புடிச்சு காட்டு பாப்போம். லட்டு சிங் சார், நம்ம தேடின திருட கிடைச்சிட்டான். சீக்கிரமா வாங்க. நீங்க அவனை எப்படியும் தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் உடனே இப்ப அங்க வரேன். ஒன்னும் மிங்ஸ்க்கு என்னாச்சு? இப்ப நீ என்ன பண்ண போற சிவா? பாய் பாய் சிவா. சைக்கிளுக்கு என்ன ஆச்சு? அடடா, இவன் திரும்பவும் தப்பிச்சிட்டானா? சூப்பர் சிவா, வெல் டன், அசத்திட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவா. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இல்லனா நீ இப்ப கீழே விழும்போது நேரா மேலதான் போயிருப்ப. அதையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஹலோ சிவா, நீ லேண்ட் ஆகுறத நாங்க எல்லாரும் இங்க இருந்து பார்த்துட்டோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் சிவா. லட்டு சிங் சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னோட சைக்கிளுக்கு தான் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. இத சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே சிவா. நில்லுங்க சார். நைட் முழுக்க இங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கீழே வராதீங்க. நைட் நேரத்துல யாராவது ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க யாருக்காவது அடிபட்டுரும். ரேவா, இல்ல சிவா, நாங்க உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். இந்த சின்ன பையன் என்னையே பிடிக்க வந்தான்ல, இப்ப இவன் எப்படி உயிர் தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சிவா, சிவா, திரும்பி பாரு. இவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சிடுறா. அவ்வளோ உல்ஃபையும் துரத்திட்டானே. இவனுக்காக நான் வேற ஏதாவது யோசிக்கணும் போல இருக்கே. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன பையன் என்ன ஒழுங்கா தூங்க கூட விட மாட்டேங்கிறானே. இவன் தன்னோட சைக்கிளையும் இப்ப சரி பண்ணிட்டானே. லட்டு சிங் சார், நீங்களும் மேல வந்துருங்க. நான் அந்த கிளவர் தீஃபை பாத்துக்கிறேன். ஓகே சிவா, நாங்களும் உடனே மேல வந்துடுறோம். கான்ஸ்டபிளே, சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.
அந்த சின்ன பையன் உள்ளேயே நல்லா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீ எப்படி வெளியே வந்த? சரி, இப்போ உனக்கு ஒரு நான் சான்ஸ் தரேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு சின்ன பையா, ஏன்னா இது என்னோட ஏரியா. அப்படி இருந்தோம் என்கிட்ட நீ ஃபைட் பண்ணணும்னு நினைச்சேன்னா தாராளமா ஃபைட் பண்ணு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த சின்ன பையன் மாட்டிக்கிட்டான். என்ன ஆச்சு? வா மேல வந்து என்ன அடி சின்ன பையா. சிவா, என்னோட பேரு சிவா. தைரியம் இருந்தா இங்க வா, என் கூட சண்டை போடு. எனக்கு நிறைய தைரியம் இருக்கு, இதோ வந்துட்டேன். சபாஷ் சிவா, வேண்டா, நான் சரண்டர் ஆயிடுறேன். பாத்தியா கிளவர் தீஃப், நான் உன்னை எப்படி தோக்கடிச்சேன் பாத்தியா? இந்த லட்டு சிங் ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் ஒண்ணு கிடையாது. இவங்க என்ன கீழே வரவிடாம தடுத்துட்டாங்க. இல்லன்னா உன் நிலைமை கவலைக்கிடமா இருக்கும், பாத்துக்க. ஜெய்ஹிந்த் சார், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் ரிப்போர்ட்டிங் சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லட்டு சிங்? உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியாதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? முஜன்ற பேர்ல ஒரு தீவிரவாதி வேதா சிட்டில நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான். சார், இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல சார். அந்த பூஜன் சிங் என்ன பண்றான் ஏது பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். கடந்த 15 நாளா நான் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஃபுல்லா ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன் சார். நீங்க கவலைப்படாம ஆபீஸ் போங்க. என்னோட விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே அவனை புடிச்சு கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன் சார். நிச்சயமா இது நடக்கும் சார். நீ சொல்றது என்னால நம்ப முடியல, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். யாரு யாரு என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல்ல. என்னப்பா ஆச்சு? வாயை மூடிட்டு வந்து ஜீப்ல ஏறு. இங்க பாரு, எனக்குன்னு சொந்தமா பைக் இருக்கு, நான் அதுலயே போய்க்கிறேன். ஐயா, நல்ல வேலை தப்பிச்சோம். பண்ற ஹலோ,
ஹலோ சிவா, என்ன ஒருத்தன் பிடிக்க முயற்சி பண்றான். அவன் கிட்ட ரேசர் கன் வேற இருக்கு. தயவு செய்து வந்து என்ன எப்படியாவது காப்பாத்து. லட்டு சிங் சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க போனை மட்டும் கட் பண்ணாம ஆன்லயே வச்சிருங்க. நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். எங்க ஏன்பா இப்படி செவரு மாதிரி நிக்கிறீங்க? வழிய விட்டு போங்க, என்ன காப்பாத்துங்க. இப்படி போலீஸ கிட்னாப் பண்ற தப்பு. என்ன நீங்க எங்கப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னது ஷூ ஃபேக்டரியா? நீங்க ஷூ தயாரிக்கிற பிசினஸ் பண்றீங்களா? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க எதுக்காக என்ன ஷூ ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கீழே பாருங்க என் ஷூ எவ்வளவு புதுசா இருக்குன்னு. இத நான் போன மாசம் தான்ப்பா வாங்கினேன். ஏய் இன்ஸ்பெக்டர், வாய மூடு, இல்லனா இங்க இருக்கிற ஷூஸ் எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டுருப்போம். ரேவா, ஆதி, யூடி, சில ரவுடிங்க லட்டு சிங் சாரை புடிச்சு காட்டுக்குள்ள இருக்கிற ஷூ ஃபேக்டரி கூட்டிட்டு போயிருக்காங்க. சீக்கிரமா நீங்களும் அங்க வந்துருங்க. என்ன நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு இப்ப பாட்டு கேட்கிற மூடெல்லாம் கிடையாதுப்பா. இந்த ஹெட்போனை கழட்டிடுங்க. என்னோட பேரு தான் புஜங். புஜங் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததே இல்ல. லட்டு சிங், 15 நாளா நீ என்ன பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இத்தனை நாளா என்ன பத்தி நீ என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்க? கமிஷனர் சார் கிட்ட நீ என்ன சொல்லலான்னு இருக்க? என்ன விசாரணைப்பா? என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? நான் சும்மா கமிஷனர் சார் கிட்ட போய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உன்னை பத்தி ஒன்னும் தெரியாது. ஆமா, நீ யாரு? புஜங் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததே இல்ல. என்னோட இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சு உன்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையையும் நான் வாங்கிருப்பேன். சரி சொல்லு, உனக்கு என்ன பத்தி என்னென்ன உண்மையெல்லாம் தெரியும்? என்ன பத்தி அதிகமா சொல்ல ஒண்ணும் கிடையாது. என்னை எல்லாரும் சின்ன வயசுல பச்சுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிறதா என்னோட கனவு. இன்ஸ்பெக்டராக ஆசைப்பட்டியா? உன்னை பத்தி நான் ஒன்னும் கேட்கல, என்ன பத்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி? அட, நான் என்ன பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் இப்ப இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேர் ஒண்ணும் சாதாரணமா இங்க ஃபேமஸ் ஆகல. அதோட நான் பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சதே கிடையாது. என்னப்பா இவனுக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. சரி, நீ என்ன பத்தி இப்ப சொல்ல தேவையில்ல. உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லு. உன்னை பத்தி நான் என்னத்த சொல்றது? உன்னோட பேரு உடங்கு, அதாவது புஜக். புஜக் தானே? இப்ப நீ சரியா சொல்ற. அடுத்து உன்னை பத்தி என்ன தெரியும் சொல்லு. இதுக்கப்புறம் எல்லாமே ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்னும் தெரியல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன இது, ஒரு கிறுக்கனை புடிச்சு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியல. தேவையில்லாம இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. திரும்ப ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருங்க. ஹலோ அங்கிள், உங்களை பத்தி நான் சொல்றேன். உங்களோட பேரு பூஜன். நீங்க 325 பேங்க் ராபரி பண்ணிருக்கீங்க. 275 ஜுவல்லரி ஷாப்ஸ்ல இது வரைக்கும் திருடி இருக்கீங்க. ஆனா நீங்க பேங்க் ராபரியில தான் எக்ஸ்பர்ட். என்ன பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியே, நீ யாரு? ஏன் முன்னாடி வா. நான் உங்களுக்கு முன்னாடி வரேன். ஆனா நான் சொல்றேன், இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. உங்களோட ஆளுங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல எல்லாரும் உங்களை பிங்கின்னு தானே கூப்பிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல எல்லாரும் உங்களை
பிங்கி நான் கூப்பிட்டு இருந்தாங்க. நிறுத்துங்க. ரொம்ப சிரிக்கும் போது பல்ல காட்டாதீங்க, புரிஞ்சுதா? நீ யாருன்னு சொல்லு. என்னோட சின்ன வயசு பேரு பிங்கின்னு உனக்கு எப்படி தெரியும்? பூஜன், எதுக்குப்பா பதட்டப்படுற? பிங்கி, நீ ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்து ₹1 திருடி இருக்க. அம்மா பர்ஸ்ல இருந்து ₹1 திருடுனீங்களா? பிங்கி பாஸ், சீ 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 சீ. இது உங்களுக்கு கேவலமா இல்ல? நீ இப்ப பேசுறத நிறுத்துவியா மாட்டியா? யாரும் என்ன பிங்கின்ற பேர்ல கூப்பிடவே கூடாது. என்ன பத்தி ஒரு சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இங்க என்ன சர்க்கஸா நடக்குது? வேடிக்கை பாக்குறீங்க? இவனை முதல்ல புடிங்க. பிங்கி பாஸ், பிங்கி பாஸ் நில்லுங்க, நாங்களும் உங்க கூட வரோம். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பிங்கி பாஸ், இங்க பாரு, என்ன பிங்கின்னு கூப்பிடாத. என்னோட பேரு புஜங். இந்த புஜங் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. நான் அந்த சின்ன பையனை பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருங்க. பிங்கி பாஸ், அந்த பயலை பிடிச்சு அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். திரும்பவும் என்ன பிங்கின்னு சொல்ற? என்னோட பேரு புஜங். நான் எதுலயுமே தோக்கவே மாட்டேன். ஒரு சின்ன பையன் என் பேரை இப்படி கெடுத்துட்டு போயிட்டானே. சாரி பிங்கி பாஸ், சாரி புஜங் பாஸ். நாங்க உங்களை பிங்கி பாஸ்ன்னு கூப்பிடுறது உங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால இனிமேல் நாங்க யாருமே உங்களை பிங்கி பாஸ்ன்னு கூப்பிட மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல என்ன நீ பிங்கி பிங்கின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. பிங்கின்னு சொல்றத நிறுத்தவே மாட்டேங்கிற. இன்னொரு தடவை பிங்கின்னு என்ன சொல்லி பாரு, அதுக்கப்புறம் உன்னை நான் பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன் பாரு. சொல்றது புரிஞ்சுதா? சாரி பிங்கி, சாரி புஜங் பாஸ். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த சின்ன பையன் என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனை நான் டென்ஷன் ஆக்க போறேன். அவன் எதுக்காக என் கிட்ட மோதினான்னு யோசிக்க போறான் பாரு. நான் அவனோட வீட்லயும் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரோட வீட்லயும் ஏன் வேதா சிட்டில உள்ள எல்லா பணக்காரங்களோட வீட்லயும் ஒன்னா கொள்ளையடிக்க போறேன். என்னோட ஒரு அம்புல எல்லாரையும் நான் குறி வைக்க போறேன். ஆனா பாஸ், ஒரே நேரத்துல நீங்க ஒருத்தர் இத்தனை வீட்ல எப்படி பாஸ் கொள்ளை அடிப்பீங்க? புஜங் இவ்வளவு பெரிய விஷயத்தை யோசிச்சு சொல்றான்னா அதுக்கு கண்டிப்பா ரீசன் இருக்கும்ல. எல்லாரும் கிட்ட வாங்க. வேதா சிட்டில முதல் தடவையா ரொம்ப பெரிய சிங்கிங் காம்படிஷன் தான் இது. யாருடைய குரல் இனிமையா இருக்கோ அவங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம். சிங்கிங் காம்படிஷன்ல உங்க கலையை எல்லாருக்கும் காட்டுங்க. அதோட வர எல்லாருக்கும் டின்னர் ஃப்ரீ. பாட்டோட சாப்பாடு ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். மறந்து இருந்துராதீங்க. பிங்கி சிங்கிங் காம்படிஷன். இது சூப்பரா இருக்கே. ஜெயிச்சா கப்பு கிடைக்கும், இல்லன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். நான் இதுக்கு கண்டிப்பா வரேன். ஆமா சிவா, நம்ம எல்லாருமே கண்டிப்பா போலாம். சிவா, உங்க தாத்தா கிட்ட சொல்லுப்பா. அவர் ஏதோ பிங்கி மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க நிலைமையில என்ன ஆக போகுதோ. சரி பாட்டி, நான் இப்பவே போய் பாக்குறேன். நம்ம போய் தான் ஆகணும், ஏன்னா தாத்தா அங்க பாட்டு பாட போறாரு.
முதல்ல அந்த மைக்க புடுங்குங்க. இவருக்கு முதல்ல பிரைஸ கொடுத்து வெளியில அனுப்புங்க. தாத்தா உங்களோட பாட்டு நிறுத்துங்க. அமைதியா இருங்க தாத்தா. என்னய்யா இது உண்மையான சிங்கிங் காம்படிஷனா இருக்கும்னு எனக்கு தோணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரண்ட் ரோல இந்த ஊரோட ரொம்ப ஃபேமஸான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. மத்த பப்ளிக்லாம் சாப்பிடுறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்க காம்படிஷனை பத்தி கவலையே படல. ஆமா சிவா, அங்க பாரு சேட்டு கரோடி மேல இருக்காரு. அங்க பாரு வைர வியாபாரியும் வந்திருக்காரு. லட்டு சிங் சார் கூட போலீஸ் டீமை கூட்டிட்டு இங்க வந்திருக்காரு. இந்த காம்படிஷனை நல்லா பார்த்தா ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி இருக்கு. காம்படிஷனுங்கிற பேர்ல யாரோ வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. பிங்கி சிங்கிங் காம்படிஷன், இதெல்லாம் ஒரு பேரா? ஒருவேளை இந்த காம்படிஷனை பிங்கி அங்கிள் தான் நடத்துறாரு போல இருக்கு. இங்க இருக்கிற டேஸ்டியான சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெட்டணும் போல இருக்கு. சரியா சொன்ன மை டியர் யூடி. இந்த காம்படிஷன்ல ஒண்ணுமே இல்ல. ரேவா, அது யூடி. நம்ம ஊருக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். திருடிட்டாங்க, காப்பாத்துங்க, திருடிட்டாங்க, புடிங்க. எல்லாம் திருடு போயிடுச்சு. ஆகாய பணம்லாம் போச்சு. ஆஹா, என்னோட பணத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. என்னோட ஒட்டுமொத்த நகையும் போச்சே. நான் திங்க் பண்ணது கரெக்டா தான் இருக்கு. எத்தனை வீட்ல சடனா ஒரு ஆள் வந்து திருடிட்டு போறது பாசிபிளே கிடையாது. இதெல்லாம் அந்த பூஜங் ஃபுல் பிளானோட தான் பண்ணிருக்கான். ரேவா, அது யூடி, நம்ம எல்லாரும் தனித்தனி டைரக்ஷன்ல போகலாம். எங்கேயாவது அவங்க இப்பவும் திருடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சிங்கிங் காம்படிஷன் இன்னும் முடியல இல்லையா? ஓகே சிவா. ஆதி, யூடி, ரேவா, ஊருக்குள்ள நார்த் சைடுல ஹைவே ரோட்ல சில கார்ஸ் போகுது. சீக்கிரமா லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் போய் அவங்கள சேஸ் பண்றேன். அந்த சின்ன பையனுக்கு நான் யாருன்னு நேரம் தெரிஞ்சிருக்கோம். இந்த பூஜங் யாருக்கிட்டையும் தோக்கவே மாட்டான். நான் நினைச்ச மாதிரியே அவனை பழி வாங்கிட்டேன். ஆமா பாஸ், இதுக்கப்புறம் அவங்க யாரும் மறக்கவே மாட்டாங்க. பிங்கி கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். பிங்கி இல்ல, என் பேரு புஜங். புஜங்னு சொல்லு. எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் நியூஸ் பேப்பருக்கும் இந்த விஷயத்தை அனுப்பிருங்க. சிவாவையும் லட்டு சிங்கையும் இந்த புஜங் பழி வாங்கிட்டான்னு எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா புஜங் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டான். நாம இங்க இருந்து ஜெயிச்சுட்டு தான் போறோம். பிங்கி அங்கிள், இங்க இருந்து ஜெயிச்சுட்டு போறது ரொம்பவே கஷ்டம். யார் சொன்னது? யார் என்ன பிங்கின்னு சொன்னது? பாஸ், நாங்க யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நீதானே? இது உன்னுடைய குரல் தான். எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு முன்னாடி வா சின்ன பையா. எதுக்காக மறைஞ்சு நின்னு பேசிக்கிட்டு இருக்க? பிங்கி அங்கிள், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், பையனை மட்டும் சொல்லாதீங்கன்னு. சிவா, என்னோட பேரு சிவா. நாங்க இங்க இருக்கன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லா திருடனும் கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு தான் போவான். ஆனா நீங்க ஊருக்குள்ள உங்க பேர்லயே, அதாவது பிங்கி சிங்கிங் காம்படிஷன் வச்சிட்டீங்க. என்ன பிங்கி சிங்கிங் காம்படிஷனா? காம்படிஷன் பேரை யாரா பிங்கின்னு வச்சது? பிங்கி பாஸ், உங்க அழகான பேரை கேட்டதுல இருந்து எனக்கு வேற பேரு மனசுக்கு வரவே மாட்டேங்குது. போங்க. ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா பண்ணாதீங்க. நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. போய் அந்த சிவாவை புடிங்க. அவன் கிட்ட ஃபைட் பண்ணாதீங்க. அவனை ஜஸ்ட் புடிச்சிட்டு வாங்க. அவனை மிஷினோட கனெக்ட் பண்ணி அவன் கிட்ட இருக்கிற என்னோட எல்லா உண்மைகளையும் நான் அப்படியே வெளியே கொண்டு வந்துருவேன்.
வணக்கங்க உங்களுக்கு என்ன பைட் You are under arrest. போதும், நிறுத்து சிவா, நிறுத்து. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன வேதா சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஜெயில போட்டுருங்க. அங்க யாருக்கும் என்னோட பேரு பிங்கின்ற உண்மை தெரியக்கூடாது. ஓகே பிங்கி அங்கிள். வேண்டாம் பிங்கி, மறுபடி வேண்டாம். நீங்க நான் சந்தோஷமா இருக்கணும். திருடு என் பர்ஸ திருடிட்டு போறான். யாராவது வந்து காப்பாத்துங்களேன். யாராவது புடிங்களேன். சிவா, எங்க இருக்க சிவா? என் பேரு சோட்டு ராம். நான் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் பண்ணுவேன். என்ன புரிஞ்சுதா சின்ன பையா? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கானே, முதல்ல இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான். ஜெயிலுக்கு வா, உன்னை நாங்க நல்லா துவைச்சு எடுக்கிறேன். அதுவும் டிடர்ஜென்ட் இல்லாம. இப்ப சொல்லு, எந்த லத்தியால நீ அடி வாங்க ஆசைப்படுறேங்கிறத. இது இது இந்த லத்தி நல்லா இருக்கு. இதெல்லாம் அடி வாங்கினா சும்மா கும்மன்னா இருக்கும். இல்ல வேணாம், இது ரொம்ப மெலிசா இருக்கு. இது வேணாம். இதுவும் நல்லா இல்ல, வேணாம். இது சூப்பரா இருக்கு. முடியல, வேணாம்னா விட்டுறலாம். இந்த லத்தி எப்படி இருக்கு? இது திக்காவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு. இத வச்சு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் பாரு. லட்டு சிங் சார், என்ன அடிக்காதீங்க, வலிக்குது. அடிக்காதீங்க. இப்போ நான் இதை விட ரொம்ப பெருசா உன்னை எடுத்துட்டு வர போறேன். சோட்டுராம், இனி எப்பவும் உன் கனவுல கூட திருடணுங்கிற வார்த்தையை கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். என் அடியோட டேஸ்ட பார்த்து நீயே மாறிடுவேன். இதோ வரேன். இப்ப நான் ஏதாவது யோசிச்சாகணுமே, இல்லைன்னா லட்டி எடுத்துட்டு வந்து இவர் என்ன பிச்சு எடுத்துருவாரு. ஓகே, எஸ், இதுதான் நல்ல ஐடியா. ஹலோ கமிஷனர் சார். இவன் கமிஷனர் சார் கிட்ட என்ன தனியா பேசுறான்? கமிஷனர் சார், நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. இவர் என்ன திருடன் நினைச்சிட்டு அடின்னு அடிக்கிறாரு. சார்,
நீங்க தானே என்ன திருட மாதிரி மாறு வேஷத்துல நடிக்க சொன்னீங்க, தீவிரவாதியை பத்தி கண்டுபிடின்னு சொன்னீங்க. ஆனா இவரு எல்லா சைஸில் லட்டியை என்கிட்ட காட்டி ஒண்ணு எடுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. இப்ப இன்னொரு லட்டியை எடுக்க போயிருக்காரு சார். சார் நான் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என் ரகசியம் தெரிஞ்சிடும், டெரரிஸ்டுக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிருமே. ஆனா சார் இங்க இருந்து இப்ப நான் எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. சார் சார் சாரி சார். சார் நான் இப்பதான் நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன் சார். என்ன நம்புங்க சார், உங்க சீக்ரெட் எல்லாம் என்கிட்ட சீக்ரெட்டா தான் சார் இருக்கும். நாம எல்லாரும் நாட்டுக்காக தான் சார் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா உடனே என்கிட்ட கேளுங்க. நீங்க இப்ப கிளம்பலாம் சார். ஜெய்ஹிந்த். ஓகே ஓகே தேங்க்யூ. நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொல்றேன். ஓகே see you. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் உடனே கமிஷனர் சார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நான் உடனே சிஐடி ஆபீசரை வெளியில விட்டுட்டேங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நானும் இந்த சீக்ரெட் மிஷன்ல ஜாயிண்ட் ஆயிட்டேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹலோ கமிஷனர் சார், நான் புடிச்சு வச்சிருந்த உங்க ஆளை லாக்அப்ல இருந்து வெளியில விட்டுட்டேன் சார். இதுக்கப்புறம் சீக்ரெட்டா மட்டும் தான் சார் இருக்கும். நாம டெரரிஸ்ட். யார் என்னோட ஆளு? யாரோ உன்னை ஏமாத்தி இருக்காங்க. போலீஸா இருந்துட்டு திருட கிட்ட ஏமாந்திருக்கியா? உன்னெல்லாம் சும்மா விட கூடாது லட்டு சிங். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி. நான் எப்படியாவது அவனை சீக்கிரம் பிடிக்கிறேன் சார். சார் விட்டுருங்க சார். சார் நான் வெளியில போயிடுறேன் சார், விடுங்க சார். ஐயா விடுங்க சார். சார் என்ன விடுங்க. அப்பா என் பேரு தான் சோட்டு ராம். நான் பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்வேன். நான் இதுக்கப்புறம் இங்க தான் திருட போறேன். அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும். வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு மகான் சங்கீத மேதை தானே? உங்க முகத்துல என்ன மாதிரி ஜொலிப்பு தெரியுது தெரியுமா? உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப மென்மையானது. அடடா பண்றீங்க போங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அட என்ன நீங்க, நான் எதிர்காலத்தை சொல்லக்கூடியவன். என்னால பார்த்ததும் யார் எப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல தைரியமான ஒரு சின்ன பையன் இருக்கான் தானே? ஆமா ஆமா, என்னோட பேர சிவா. ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா அந்த பலசாலி பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனைய தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் இன்னையில இருந்து 15 நாள் வரையும் யாருக்கிட்டையும் சண்டையே போடக்கூடாது. இல்லன்னா அவனுடைய உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். அதனால இந்த வீட்டுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துரும். இல்லைங்க இல்ல, நாங்க அவளை சண்டை போடுறதுக்கு விட மாட்டோம். அப்படின்னா இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். சிவா சிவா, சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. 15 நாளைக்கு யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏன் பாட்டி? யாராவது எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு நான் தானே எப்பவும் எதையும் கேட்க மாட்டேன். 15 நாளைக்கு நீ யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதான். பாட்டி சொல்ல தட்டாத. ஓகே பாட்டி, நான் பண்ண மாட்டேன். 15 நாளைக்கு ஃபைட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாரு. இந்த லட்டி எப்படி இருக்கு? இந்த லட்டி எப்படி இருக்கு? நகத்து. இந்த லத்தி எல்லாம் நகத்து. இதை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? லட்டு சிங் சார், நீங்க என்ன ரொம்ப அடிச்சிட்டீங்க. அதனால இப்ப நீங்க அடி வாங்க போறீங்க. கம் ஆன். போலீஸ் அப்படி எல்லாம் அடிக்க கூடாது, சொன்னா கேளு. போலீஸ் நம்ம லத்தி எல்லாம் அடிக்கணும், சொன்னா கேளு. கான்ஸ்டபிளே காப்பாத்து. லத்தி 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 எங்க இருக்கு? இல்ல இல்ல, எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னா சொன்ன கேளு. இவ்வளவு நான் ஒண்ணு அடிச்சது இல்ல, நானும் அடி வாங்குறது இல்ல. வேணா என்ன விட்டுடு, வேணா என்ன அடிக்காது. சிவா சீக்கிரமா வாப்பா. சிவா இப்ப இங்க வந்துட்டான். நல்ல வேலை சிவா, நீ சரியான நேரத்துக்கு வந்த. இவ என்ன போட்டு பொளந்துட்டான். இவ என் முதுகுல ட்ரம்ஸ் வாசிச்சுட்டான். சிவா
இவன் என்ன அடிச்ச மாதிரியே நீ அவனை அடி சிவா. இல்ல லட்டு சிங் சார், நான் சத்தியம் பண்ணிருக்கேன். பாட்டி கிட்ட 15 நாள் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிருக்கேன். அட கடவுளே சிவா, நீ இன்னைக்குதான் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வரணுமா? வாக்குறுதி எல்லாம் ஒரு மூலையில தூக்கி வச்சுட்டு இவனை போட்டு அடி சிவா அடி. ஏன்னா இந்த திருட என்ன ரொம்ப போட்டு அடிச்சுட்டா. இவனை நீ அடிக்கணும் சிவா. இங்க பாரு இங்க பாரு, இவன் உன்ன ரொம்ப சின்ன பையன் சொன்னான். அப்படியா லட்டு சிங் சார்? எப்போ என்ன சின்ன பையனை சொன்னாங்க? என்ன சண்டை போட வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லாதீங்க. பேடராம் அங்கிள், இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி இப்பவே லாக்அப் குள்ள போட்டுருங்க, சரியா? யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? யாராலையும் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன். சிவா, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. லட்டு சிங் சார், காப்பாத்துங்க சார். ஒரு திருடன் என்ன புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா சார். சிவா, அந்த திருடன் சேட்டை கடத்தி இழுத்துட்டு போறானா? உடனே போய் அவரை காப்பாத்து. சத்தியம் பண்ணிருக்கல. நீங்க பாரு, ஒழுங்கா என் வழியில இருந்து நகரே. என்ன போக விடு. என்ன முதல்ல என் வேலையை செய்ய விடு. ஓகே, என்னால ஃபைட் பண்ண முடியாதுதான். ஆனா இங்க பாருங்க அங்கிள், நீங்க அவரை கூட்டிட்டு போறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் யாருன்னு காட்டுறேன். உன்கிட்ட இருந்து இப்ப நான் 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணாம இது என்ன கொடுமை? கான்ஸ்டபிளே, சிவா ஃபைட் பண்ணாம சேட்டை எப்படி காப்பாத்த முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் காப்பாத்திட்டேன் லட்டு சிங் அங்கிள். அந்த சேட்டை நான் எப்பவோ காப்பாத்தி விட்டுட்டேன். அதுவும் நான் ஃபைட் பண்ணாமலே காப்பாத்திட்டேன், தெரியுமா? தேங்க் யூ சிவா, பெரிய விஷயம் பண்ணிருக்க. ஃபைட் பண்ணாமலே சேட்டை நீ கூட்டிட்டு வந்திருக்க. அது சரி சிவா, உன்னோட இந்த 15 நாள் விரதம் எப்ப முடியும்? ஒருவேளை அந்த திருடன் திரும்ப வந்துட்டானா? வரமாட்டான். ஒருவேளை அவன் வந்தானா நீங்க அவன்கிட்ட எதுவும் கேட்காம லாக்அப்ல போட்டுருங்க. ஆனா அவனை விட்டுறாதீங்க. அது வந்து சிவா, நான் எங்க அவனை லாக்அப் குள்ள போட்டேன்? அவன் வந்தானா என்ன லாக்அப்ல போட்டு மிதிக்கிறான் சிவா. ஓகே லட்டு சிங் சார், அவன் வந்தானா என்கிட்ட சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ திரும்ப வந்துட்ட. அந்த பையனை எதுக்காக என் பின்னாடி அனுப்புனன்றத முதல்ல சொல்ல. சொல்ல போறியா இல்லையா? என்ன விடு சிவா. கான்ஸ்டபிளே, காப்பாத்தியா. சொல்லுங்க பேடராம் அங்கிள். சிவா, அந்த திருடன் வந்து லட்டு சிங் சாரை கடத்திட்டு போயிட்டான்ப்பா. என்ன, எங்க கூட்டிட்டு போயிருக்கான்? கூட்டிட்டு போனா கடத்திட்டு போயிட்டான், எங்க தெரியல. உங்ககிட்ட போலீஸ் டாகி இல்லையா? அது மோப்ப முடிச்சுட்டு நேரா கிரிமினல் கிட்ட போயிடுவாங்க. இல்லையே, உங்ககிட்ட ஒரு டாகி இருக்குதுல்ல, அத கையோட கூட்டிட்டு வாங்கலப்பா. ஆமால.
நம்ம உள்ள போய் தேடி பார்க்கலாம். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ஆமா ஆமா, உள்ள போய் பார்க்கலாம். ஒருவேளை உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். அது சரி பசங்களா, நீங்க இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன மறைச்சு வச்சிருக்காங்க? எங்க லட்டு சிங் சார் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்? லட்டு சிங் சார் இங்க வரலையாப்பா? அப்புறம் எதுக்காக எங்க டாகி மோப்பம் முடிச்சுட்டு இங்க வந்துச்சு? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. லட்டு சிங் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்து சிக்கன் சாப்பிட்டு போனாரு. அத ஸ்மெல் பண்ணி தான் டாகி இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டாகிக்கு வேற ஏதாவது ஸ்மெல் பண்ண கொடுக்கலாம். இதோ இங்க ஒண்ணு இருக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுதான் லட்டு சிங் சாரோட ஒரிஜினல் சாக்ஸ் மோண்டுக்கோ. டாகி எந்திரி, கப்புல மயக்கம் போட்டுடுச்சு. அந்த அளவுக்கு இதுல என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்க்கலாம். டாகியை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஏதாவது தான் பிளான் பண்ணி ஆகணும். ஐடியா வந்துருச்சு. ஆகா திருடண்ணே, இன்னும் எவ்வளவுதான் என்ன போட்டு அடிப்பீங்கண்ணே? இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. நல்லா கேட்டுக்கோ, நான் நிறைய இடத்துல திருட போறேன். நீங்களே பாருங்க நம்மளோட சிவா திருடனை எப்படி பிடிக்கிறான்னு. இன்னைக்கு காலையில நடந்த திருட்டு சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட திருடனை சிவா பிடிச்சு. இவன் திரும்ப ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனா 15 நாளைக்கு வாக்கு கொடுத்திருந்தான்ல. இப்ப நான் திருட போனா எனக்கு பிரச்சனை ஆயிடுமே. நாம இவனோட தாத்தா பாட்டிய பார்க்க போகலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க சிவா இப்ப திரும்பவும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கு. இத தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. என் சிவா எந்த சண்டையும் போட்டிருக்க மாட்டான். நான் டிவில நியூஸ்ல பார்த்தேனே, சிவா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அதான் நான் உங்களை எச்சரிக்கலான்னு இங்க வந்தேன். என் பேர சண்டை போடுறத பாத்தீங்களா? ஆமா ஆமா, உண்மைதான். ஏன் 2 கண்ணாலும் அவன் ஃபைட் பண்றத பார்த்தேனே. சிவா கண்ணா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, வெளியே வா. சிவா, நீ மறுபடியும் சண்டை போட்டியா என்ன? இல்ல பாட்டி, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி மீறுவேன்? இதான் டிவில சண்டை போடுறத இவரு பார்த்து இருக்காராம். நீ சண்டை போட்டியா இல்லையா? இல்ல தாத்தா, இவரு பழைய கிளிப்பிங் ஏதாவது பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சிவா, நீ சண்டைய போடாத. 15 நாளைக்கு சரியா? அப்படி சண்டை கண்ட போட்டுட்டேன்னு வையே, நம்ம வீட்டுக்கு கெட்டது நடக்கும்னு இவரு சொல்லியிருக்காருப்பா. என்ன தாத்தா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல, அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பாத்தியா, இந்த சின்ன பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கு. இவ ரொம்ப நல்லவ. ஆமா ஆமா, எனக்கும் சில பேரோட முகத்தை பார்க்கும்போது அவங்க எதிர்காலத்தை சொல்ல தெரியும். உங்களுக்கு அடியோகம் இப்ப ஆரம்பிக்க போகுது. 15 கால் ஆரம்பிக்க போகுது. என்ன சொன்னமா? இந்த அடியோகம்னா என்னமா? இந்த 15 கால்னா என்னது சொல்லுமா? சிவா, ஐயாவை பத்திரமா உள்ள கூட்டிட்டு போய் இவருக்கு அடியோகம் என்னன்னு தெளிவா காமிச்சு கூட்டிட்டு வா. வாங்க பாபா, உள்ள வாங்க. நான் உங்களுக்கு அடியோகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறேன். சரி, வா உள்ள போகலாம். அட கொஞ்சம் நில்லுங்கய்யா. இவ்வளவு மேக்கப் போட உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அத கொஞ்சம் கழட்டி கொடுங்க. பாட்டி, இவன் ஒரு பெரிய திருட. இவன் தான் லட்டு சிங் சாரை பிடிச்சு வச்சிருக்கான். அதோட அவரை அடிச்சு தொல்லை பண்றான். என்னங்கய்யா, அடியோகம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கோம்ல உங்களுக்கு? வேண்டாம் சிவா, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். போத நிறுத்துப்பா. லட்டு சிங் சார், என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக. லட்டு சிங் சார் எங்க? சிவா, நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்ப? இந்த கயிறை முதல்ல அவுத்து விடு. சிவா, என்ன வந்து காப்பாத்து. காப்பாத்துப்பா. காப்பாத்திட்டியா? சிவா, இப்ப நீ ஓரமா போ. நகரு. என்னோட சீக்ரெட் வெப்பன் எப்படி தன்னோட வேலையை செய்துன்னு பாரு. என்ன
போட்டு இவன் அடிச்ச அடிக்கு இப்ப நான் பதில் அடி கொடுக்க தயாராகி இருக்கேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.